ஸோ கைஸ், நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி எப்படின்னா, நம்ம ஃபார்மகானி சாப்டரில் வந்து ரெண்டு பிளான்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ். ஸோ ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ல சிலபஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராவல்பியா. ஸோ இதோட சினானிம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு எப்படின்னா சர்பகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்பகந்தா, சர்பம் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் பண்ணோம்னா அதோட ரூட் வந்து பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு பேர் சர்பம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, சர்பகந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரைட் ரூட்ஸ் அண்ட் ரைசோம் ஆஃப் ராவல்பியா சர்பன்டைனா அப்படிங்கிறது தான் இதோட பயாலஜி. இட்டாலிக்கில் போடலாம், ஆக்சுவலாக போடணும். ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போசினேசியே ஃபேமிலி. ஸோ ராவல்பியா சர்பன்டைனா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட ட்ரைட் ரூட்ஸ் அண்ட் ரைசோம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேமிலி வந்து அப்போசினேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்பின் இருக்கு. ஓகேவா? மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னது? ரிசர்பின், தென் அஜ்மாலின், அஜ்மாலிசின் அண்ட் சர்பன்டின். இதுதான் இதோட ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ரிசர்பின், அஜ்மாலின், அஜ்மாலிசின் அண்ட் சர்பன்டின்ங்கிறதா இதோட ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்து அப்படின்னா மேஜரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் தான் இதோட மேஜர் தெரபியூட்டிக் யூசஸ். ஸோ அது போக வீக் டயக்னோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், மைல்டு ஆன்சைட்டி எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ராவல்பியா சர்பகந்தான் பார்த்தோம். ரூட் ஸ்டெம் எதோட அப்படின்னா ராவல்பியா சர்பன்டினோட ரூட் அண்ட் ஸ்டெம் தான் யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி வந்து அப்போசினேசியா. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்பின், அஜ்மாலின், அஜ்மாலிசின், அதுக்கப்புறம் சர்பன்டைன். தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டென்சிவ் இருக்கும், அப்புறம் தான் வீக் டயக்னோட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து மைல்டு ஆன்சைட்டி எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆன்டி-டஸ்யூஸ். ஆன்டி-டஸ்யூஸ்னா என்ன அப்படின்னா காஃபுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ட்ரை கஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூட்டம் வராது, இப்போ கண்டினியூஸாக கஃப் வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து அப்படின்னா ஆன்டி-டஸ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய சிலபஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இது: வசாக்கா, டொலுபால்சம், அப்புறம் துளசி. ஸோ வசாக்காவோட சினானிம்ஸ் என்ன அப்படின்னா ஆடாதொடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஆடாதொடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் சோர்ஸ் வந்து ஃப்ரெஷ் ட்ரைடு லீவ்ஸ் ஆஃப் என்னது ஆடாதொடா வசிகா அப்படிங்கிறதோட லீவ் தான் யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி வந்து என்ன பண்ணணும்னா அக்காண்டேசியா தான் இதோட ஃபேமிலி. கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேசிசின் அண்ட் வேசிசினோன் அப்படிங்கிற 2 ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் இருக்கு, மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். ஸோ தெரபியூட்டிக் யூசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போட்டோரன், பிராங்கோ டைலேட்டா, டைரியாவுக்கு யூஸ் பண்றாங்க, டிசென்ட்ரிக்கு யூஸ் பண்றாங்க, அண்ட் கிளாண்டுலர் டியூமருக்கும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்குங்கிறாங்க. மேஜர் வந்து இது எது கீழே வருது அப்படின்னா எக்ஸ்போட்டோரன் அண்ட் பிராங்கோ டைலேட்டர் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொலுபால்சம் ஆர் பால்சம் ஆஃப் டொலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால்சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இட்ஸ் ரெசின். ஆக்சுவலாக அது வந்து என்னது? ரெசின். இட்ஸ் ரெசின் அப்டைன்ட் ஃப்ரம் தி ட்ரங்க் ஆஃப் மிராக்சலான் பால்சம் அப்படிங்கிறதுல இருந்து வரக்கூடிய ரெசினை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டொலுபால்சம் அப்படிங்கிறாங்க. இது ஃபேமிலி வந்து என்ன அப்படின்னா லெகுமினேசியா ஃபேமிலி. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சின்னமிக் ஆசிட், நான் போய்க்கிறேன். ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னமிக் ஆசிட், ஃப்ரீ பென்சோயிக் ஆசிட் அண்ட் பென்சைல் பென்சோயேட் இருக்கு. தெரபியூட்டிக் யூசஸ் வந்து ஆன்டிசெப்டிக், ஸ்டிமுலண்ட், எக்ஸ்போட்டோரன் ப்ராப்பர்ட்டி வந்து காமனா இருக்கும். ஏன்னா அது வந்து கீழே வருது, ஆன்டி-டஸ்யூஸ் கீழே வருது. அடுத்த பிளான்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி. ஸோ துளசிக்கு சினானிம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி பேசில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஆர் சாக்ரட் பேசில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பயாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ். லீவ்ஸ் எதோட லீவ்ஸ்? ஆக்சிமம் சாங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்டோட லீவ்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் துளசி அப்படின்னு சொல்றோம். ஃபேமிலி வந்து லேபிடே. கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி வால்டைல் ஆயில் தான் இதில் இருக்கும். யூஜினால், மீத்தேல் யூஜினால் அண்ட் சினியோல் அண்ட் லினோலோல் அப்படிங்கிற ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது வால்டைல் ஆயில், யூஜினால், மீத்தேல் யூஜினால், சினியோல், அப்புறம் லினோலோல் அப்படிங்கிற ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ தெரபியூட்டிக் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கு. ஹைப்போகிளைசிமிக், ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க, இம்யூனோ மாடுலேட்டர், இம்யூனோ ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆன்டி அல்சர், ஆன்டி ஸ்ட்ரெஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி பைரட்டிக், ஆன்டி-டியூமர், சிஎன்எஸ் டிப்ரெஷன், அப்புறம் ஆன்டி ஃபெர்டிலிட்டி எஃபெக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா மல்டி பர்பஸ் இருக்கக்கூடிய பிளான். ஸோ இது 3மே எது கீழே வருது? ஆன்டி-டஸ்யூஸ் கேட்டகரியில். எது? வசாக்கா, ஸோ டொலுபால்சம், துளசி. வசாக்கா வந்து என்னது? ஆடாதொரா சினானிம், ஆடாதொரா வசாக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி அக்காண்டேசியா, வேசிசின், வேசிசினுங்கிறது தான் இருக்கு. தெரபியூட்டிக் இது வந்து எக்ஸ்போட்டோரண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி-டஸ்யூஸ் ப்ராப்பர்ட்டி. டொலுபால்சம், பால்சம் ஆஃப் டொலு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா ரெசின். எதுல இந்த மிராக்சலான் பால்சம் அப்படிங்கிறது ஃபேமிலி லெகுமினேசியே. சின்னமிக் ஆசிட், ஃப்ரீ பென்சோயேட், வேனிலிங்கிறது எல்லாமே இருக்கு. இதுவும் எக்ஸ்போட்டோரண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஆன்டி-டஸ்யூஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து வந்து துளசி. ஸோ லீவ்ஸ் ஹோலி பேசில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து அப்படின்னா ஆக்சிமம் சாங்தத்தோட லீவ்ஸ் தான். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா லேபிடே. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து வால்டைல் ஆயில், பர்டிகுலராக வந்து சினியோலில், அதுக்கப்புறம் மித்தேல் யூஜினால், அப்புறம் மீத்தேல் யூஜினால், அப்புறம் லினோலால் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தோம்.
ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி போடணும். ஹைப்போகிளைசிமிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி ஃபெர்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு, தென் அப்புறம் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி அல்சர், ஆன்டி ஸ்ட்ரெஸ், ஆன்டி பாக்டீரியல், இது மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஆன்டி-ருமேட்டிக், ஆக்டிங் அஸ் எ ஆன்டி-ருமேட்டிக்ஸ். அதாவது ருமேட்டிக்ஸ் இதுக்கு மாதிரி உள்ளது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா மூட்டு பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்டி-ருமேட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் ஆன்டி-ருமேட்டிக்ஸ் போடுறது, ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆஸ் ஆன்டி-ருமேட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 பிளான்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்சிகம். சினானிம்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிடோ சாஃப்ரான் ஆர் ஆன்டமம் கிராக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிடோ சாஃப்ரான், ஆன்டமம் கிராக்கஸ் அப்படிங்கிறது. பயாலஜிக்கல் சோர்ஸ் என்ன அப்படின்னா ட்ரைடு ரைப் சீட்ஸ் அண்ட் கார்ன்ஸ் ஆஃப் கோல்சிகம் ஆட்டுமனலே அப்படிங்கிறதோட ரைப் சீட்ஸ் அண்ட் கார்ன்ஸை தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா லில்லியேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் கோல்சிச்சின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் டிமோகோல்சிசின் அண்ட் ப்ரோஃபோலோன் அப்படிங்கிற 3 ஆக்டிவ் கான்ஸ்டன்ட். மேஜர் வந்து பாத்தீங்கன்னா கோல்சிச்சின் தான். ஸோ தெரபியூட்டிக் யூசஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் தி கவுட் அண்ட் ருமேட்டிசம். கவுட் பாத்தீங்கன்னா மூட்டு சம்பந்தமா வரக்கூடிய பிரச்சனை தான், யூரிக் ஆசிட் டெபாசிட் வரக்கூடியது. அதுக்கும் ருமேட்டிக்ஸ் ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எபிடெர்மல் கேன்சருக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சினானிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குகுலா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா என்னன்னா ஓலியோ கம் ரெசின் அப்டைன் ஃப்ரம் தி இன்சிஷன் ஃப்ரம் தி பார்கோட்ல இருந்து இன்சிஷன் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய லேட்டக்ஸ் சப்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். என்னது கோம்பிஃபரா முகுல் அப்படிங்கிறதுல இருந்து மரத்துல பார்க் இன்சிஷன் பண்ணோம்னா வரக்கூடிய லேட்டக்ஸ் ரெசினை தான் என்ன சொல்றாங்க குகுல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காம்பிஃபரா முகுல். ஓகேவா? ஸோ ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா புர்சுரேசியே. ஃபேமிலி வந்து என்னது புர்சுரேசியே அப்படிங்கிற ஃபேமிலி. ஸோ கெமிக்கல் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குகுல்ஸ்டிரால் அப்படிங்கிறதா மேஜர் ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ். குகுல்ஸ்டிரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. G&E அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலும்பு மஜ்ஜைங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எலும்பு மஜ்ஜைக்குன்னா ரெசின் இருக்கணும். அப்போ வந்து ரெசின். ஸோ இதுல இருந்து வரப்போகுது. எதுல இருந்தோம்னா கோம்பிஃபரா முகுல்ல இருந்து வரப்போகுது. ஃபேமிலி வந்து புர்சுரேசியே. ஸோ ஸ்டீராய்ட் கான்ஸ்டன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். குகுல்ஸ்டிரோன்ஸ் அப்படிங்கிறது. தெரபியூட்டிக் யூசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி ருமேட்டிக், ஸ்டொமக் ஆஸ்டிஞ்சன், கர்மினேட்டிவ் எக்ஸ்பெக்டோரண்ட், அனீமியா, இந்த மாதிரி பல எஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொமாட்டிக்ல யூஸ் ஆகக்கூடிய 2 பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்சிகம் அண்ட் கூகுள். கோல்சிகம்ங்கிறது வந்து அப்படின்னா ரைட் சீட் கான்ஸ்டன்ட். ஏதோ கோல்சிகம் ஆட்டுமலா அப்படிங்கிறது. ஃபேமிலி வந்து லில்லியேசியே. கோல்சிச்சின் ஆக்டிவ் கான்ஸ்டன்ட். இது வந்து என்னது குகுல்ங்கிறது வந்து குகுலா அப்படிங்கிற சினானிம்ஸ். ரெசின் எதுல இருந்து ஒரு பார்க்ல இருந்து எடுக்கிறாங்க. அது என்னது கோம்பிஃபரா முகுல் அப்படிங்கிறது. ஃபேமிலி வந்து புர்சுரேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரை வச்சே போட்டலாம். குகுல்ஸ்டிரோன்ஸ். ப்ராப்பர்ட்டி வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். என்னது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, டயூரிட்டிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ருமேட்டிக், எக்ஸ்பெக்டோரண்ட், கார்பனேட்டிவ், அஸ்டிஞ்சன் எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்க போற பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு இருக்கக்கூடியது ஆன்டி-டியூமர் ட்ரக்ஸ். அதாவது ஃபார்மகாக்னசில கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பிளான்ட் இருக்கு சிலபஸ்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வின்கா, 2வது வந்து போடோஃபைலம். ஸோ வின்கா வந்து தமிழ் பேர் என்ன பேர் அப்படின்னா நித்திய கல்யாணி செடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிராமத்துல இல்லாட்டி சில நம்ம இதுலேயே ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக ஒரு பிங்க் கலர் பூ மாதிரி இருக்கும் தெரியுமா? இவ்வளவுதான் இருக்கும், சின்னதா மாதிரி தான் இருக்கும். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வின்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நித்திய கல்யாணி செடின்னு. ஸோ சினானிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மடகாஸ்கர் பெர்விங்க்லி அப்படின்னு சொல்றாங்க. வின்கா ரோசியா, கேத்ராந்தஸ் அப்படிங்கிறது காமனா சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணா ஹோல் பிளான்ட், இந்த பிளான்ட்ல மொத்த ஹோல் பார்ட்டுமே யூஸ் பண்றாங்க. என்ன பயாலஜி கேத்ராந்தஸ் ரோசியஸ் அப்படிங்கிறத முழு பொட்டானிக்கல் நேம். ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அப்போசினேசியே. ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்டி டியூமருக்கு வந்து என்ன பர்டிகுலரா யூஸ் பண்றாங்க, ஆன்டி நியோபிளாஸ்டி, ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏக்கரா நித்திய கல்யாணி செடி வந்து விளைவிப்பாங்க. அப்படியே மொத்தமா பிடிக்கிட்டு போய் விற்பாங்க. அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது, செடியை போய் யார் வாங்கலாம்னு இப்பதான் தெரியுது. அது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அடுத்து பார்க்க போற பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா போடோஃபைலம். இதுக்கு சினானிம் வந்து என்னன்னா மே ஆப்பிள் அப்படிங்கிறாங்க, அது இந்தியன் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா என்னன்னா ட்ரைட் ரைசோம் ஆர் ரூட் ஆஃப் இது போடோஃபைலம் எக்ஸாண்ட்ரம் அப்படிங்கிற ரூட்டோ ரைசம் ட்ரை பண்ணதான் இந்த போடோஃபைலம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பெர்பெரிடியேசியே அப்படிங்கிறதா இதோட ஃபேமிலி. வித்தியாசமான ஃபேமிலியா இருக்குல்ல, பெர்பெரிடியேசியே. ஓகேவா? ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போடோஃபைலோடாக்சின், போடோஃபைலிக் ஆசிட் அண்ட் பிக்ரோபோடோஃபைலின் அப்படிங்கிற ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் இருக்கு. போடோஃபைலோடாக்சின், போடோஃபைலிக் ஆசிட் அண்ட் பிக்ரோபோடோஃபைலின் அப்படிங்கிறது தான்
ஸோ தெரபியூட்டிக் யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு ரிமூவ் தி பெனைன் கேன்சர் growth அண்ட் வாட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதாவது என்ன பண்ணணும்னா தழும்புகளை வந்து இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டே பிளான்ட்டு என்னது வின்கா போடோஃபைலம். வின்காங்கிறது ஹோல் பிளான்ட் கெத்தாந்தஸ் ரோசியஸ் அப்போசினேசிய ஃபேமிலி கிறிஸ்டின் இன்பிளாஸ்ட் ஆக்டிவ் பிளான்ட். போடோஃபைலம்ங்கிறது ரூட் ரைசம் எதோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போடோஃபைலம் எக்ஸாண்ட்ரம்ங்கிறது ஃபேமிலி வந்து புதுசாக பார்த்தோம் பெர்பிரேடிசியே அப்படிங்கிற ஃபேமிலி. ஆக்டிவ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போடோஃபைலின், போடோஃபைலோடாக்சின், போடோஃபைலினிக் ஆசிட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா கேன்சர் பெனைன் கேன்சருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். பாய்.